வணக்க நண்பர்களே, காலைல இருந்துச்சு பார்த்தா நைனா வேகமாக எங்கே போயிருந்தார். எங்கே போய் கேட்டால் வேலைக்கு காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாச்சு. அந்த கையில் நீங்கள் எவ்வளோ வேகமாக போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையில் உட்கார வச்சுட்டு அவர் பாலத்தாண்டை இறக்கி விட்டு நம்ம சிட்டா பறக்கலான்னு பார்த்தா நம்மள யாரும் ஹைஜெக் பண்ணுற மாதிரி ஃபீலிங் யாருன்னு பார்த்தா தெரியுது. நம்ம குழந்தை பருவத்தில் கூட படித்த உயிர் நண்பர் எங்கே போறீங்க கேட்டால் அக்காவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு காலையங்கத்தாலே குள்ளாவை பொண்ணு சும்மா சுக்காவை பறந்து போயிருந்தாச்சு. அந்த கையில் இந்த காணொலியை இணையதளத்தில் மறக்காம போட்டு விட்டுற சொன்னார். அப்புறம் என்ன நண்பர்களே, எப்பயும் போல ஒரு இடத்துல காடியை விட்டுட்டு வாத்தியார் ஒரு காலை போட வேண்டியது இருந்துச்சு. அந்த கையில் அவருக்கு ஒரு காலை போட்டு பேசி முடிச்சுட்டு ஓட்டத்துக்குள்ளே இறங்கிட்டேன் நண்பர்களே. சரி, ஓட்டத்துக்கு இன்னைக்கு அம்மா உள்ளாந்தா பார்த்தேன், கொஞ்சம் கால்லாம் வலி. சரி, அந்த கையோட 3 கிலோமீட்டர் மட்டும் 5 நிமிஷம் பண்ணிட்டு அப்படியே வாத்தியார் தேடி போயிட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வாத்தியார் கூட ஜிம் உள்ள இறங்கிட்ட மக்களே. அவர் என்ன ஒர்க் அவுட் கொடுத்தாருனா இன்னைக்கு அப்பர் பாடியை போட்டு மொத்தமா முச்சு விட்டாரு. அந்த கையோட வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி முடிவு திருச்சிட்டா பறந்துட்ட மக்களே. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் அம்மா இன்னைக்கு அற்புதமான சமையல் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி, அந்த கையோட அதிகம் முச்சு எப்பயும் போல இன்னைக்கு கடினமா இருக்கணும்னு சொல்லிட்டு கோதாவில் குதிச்சு மக்களே 100 5 நிமிஷம் பண்ணிட்டு இன்னைக்கு சூடு குளியல் போட்டே ஆகணும்னு சொல்லி மதியானமே குளியலுக்கு கிளம்பிட்ட நண்பர்களே. குளியலை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா வியூ எல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. அதையும் காணொலியில சேவிங்ஸ்ல போட்டலாம் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு முடிச்சு பார்த்தா நம்ம குட்டி கொஞ்சம் அள்ளி கொடுத்த முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் போல. சரி, அந்த கையோட அவனையும் கூப்பிட்டு கொஞ்சம் வெளி வேலை இருந்தது. போற வழியில அலப்பறெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இவனை கூப்பிட்டு வந்ததுக்கு 5 ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்க வச்சு ஒரு பொண்ணு மொபைல் கேதுன்னு சொல்லி கால் பண்ண வேற வச்சுட்டான் மக்களே. இந்த நண்பரை ஈவினிங்கே பார்த்தேன், ஆனால் காணொலியில் புச்சு போட முடியல. சரி, அந்த கையில் திரும்பி வந்தா நண்பருக்கு ஒரே ஷாக்காகி போயிடுச்சு. எங்களுக்குள்ள நிறைய நினைவுகள் உள்ளது, நாங்கள் பண்ணாத சாஸ்திரியும் இல்லை, அலப்புற கொடுக்காத நாளே இல்லை நண்பர்களே. ஆனால் இப்போ ஒரு திசையில சுத்திக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையை நோக்கி. சரி நண்பர்களே, எப்பயும் போல வீட்டுள்ளே இருந்து டிப்ரெஷன் உள்ள தாக்கப்படாதீங்க. கொஞ்சம் வெளியில வந்து காணொலியெல்லாம் ரசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க மறக்காம. இத்துடன் விடை பெறுகிறேன். நான் தான் உங்கள் லூஃபி. டாட்டா பை பை. நிலைத்தன்மையோட கடுமையா இருங்க.